அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ள வரும்போது யாரும் எழுந்து நிக்கலனா அவனத்தான் ஒரு மாதிரியா குறுகுறுன்னு பார்ப்பாங்க. இவன் என்ன எழுந்து நிக்க மாட்டேங்கிறான், என்ன உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான், நமக்கு மரியாதை பண்ண மாட்டேங்கிறான், இப்படி பார்ப்பாங்க. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் எதை வினோதமா பார்த்தாங்க, நம்ம வரும்போது இவரே எழுந்து நிக்கிறாரு, அங்கே உத்தரவு போட்டார்கள், நான் வரும்போது யாரும் எழுந்து நிற்க கூடாது, உட்கார்ந்தவங்க அப்படி உட்கார்ந்துருக்கு. ஒரு வகுப்பறை ஆசிரியர் கூட தான் வகுப்பறைக்குள்ளே நுழைகின்ற பொழுது மாணவர்கள் எழுந்து நிற்க வேண்டும், அதுதான் தனக்கு செய்யப்படுகிற மரியாதை என்று நம்புகிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. ஒரு இறை தூதர், ஒரு ஆட்சியாளர், மிகப்பெரும் நிலப்பரப்பிற்கு சாம்ராஜ்யத்திற்கு அதிபதி, அத்தகைய இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் வந்தா யாரும் எழுந்து நிற்க கூடாது. எந்த விதத்திலையும் தனக்கு புகழ் சேர்க்கக்கூடிய நடவடிக்கையை ரசூலுல்லாஹ் செய்யவே இல்லை. இன்றைக்குள்ள தலைவர்கள், ஆன்மீகவாதிகள் என்ன பண்ணுவாங்க, தனக்கு ஒரு புனித பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா சமுதாயத்திலையும் நடக்கும். ஆன்மீகவாதிகள் சொல்றவங்க தங்களுக்கு பெரிய அதி அற்புத சக்தி இருப்பதாக எல்லாம் சொல்வாங்க. மறைவான ஞானம் தங்களுக்கு இருப்பதாக. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால வெத்தலையில மைத்தடவி பார்த்தா எந்த நாட்டில் நடக்கிறதையும் நான் அது மூலமா பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு, மனதில் உள்ளதை அறிந்து கொள்வேன் என்று சொல்லும் அளவிற்கு ஏதாவது ஒரு புனித பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டே இருப்பார். பவர் இருக்கு, சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்கு என்று சொல்லியே ஆன்மீகவாதிகளும் அரசியல் தலைவர்களும் தங்களுக்கு ஒரு புனித பிம்பத்தை கட்டமைப்ப, தங்களுக்கு தவறே வராது. எந்த அரசியல் கட்சி தலைவர்களாவது தன்னுடைய தொண்டர்களை நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான் அப்படின்னு உருவாக்குறாரா? எந்த அமைப்பின் தலைவர்களாவது அப்படி உருவாக்குறாங்களா? நானும் உன்ன மாதிரி தப்பா, உனக்கு தவறு பிழை ஏற்படுவதை போல எனக்கும் தவறு பிழைகள் ஏற்படும், இப்படி எந்த தலைவராவது சொல்வாரா? சொல்றாங்களா? இல்ல. தொண்டர்கள் எப்படி தயார்படுத்துவாங்க தெரியுமா? தலைவர் சொன்னா கேளு,